குதிரை அருகே வந்து நின்றது. குதிரையில் இருந்தவன், வாருங்கள் ஆச்சாரியா என்றான். அவனுடைய குரல் சேகையாக இருந்தது. குதிரை மீது இருந்த அவனும் முகத்தை மூடியிருந்தான். புத்த விவகாரத்தினுள் குதிரையை செலுத்தி அங்கே ஓர் அரச மரத்தின் அடியே நிறுத்தி கீழே இறங்கினான் அந்த வீரன். பின் தொடர்ந்து உள்ளே சென்ற ஆச்சாரியார் தன் முகத்தில் இருந்த திரையை விலக்கினான். சம்புவராயர் நடத்திய சமய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதே ரவிசங்கர ஆச்சாரியார் இப்போது குதிரையில் இருந்து இறங்கிய அந்த வீரனும் தலைப்பாகையும் முக கவசத்தையும் நீக்கினான். ரவிசங்கரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நெஞ்சு கொண்டிருந்தது தன்னை அழைத்த ஒற்றனோ வீரனோ அல்ல, வானர் குலத்தின் இளவரசி ஞான சௌந்தரி.